வணக்கம். வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்னைக்கு சமைக்காத உணவுல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் தேங்காய் சாதம் தான். இந்த அவல் தேங்காய் சாதத்துக்கு கெட்டி அவல் தான் எடுத்துக்கணும். நம்ம மாப்பிள்ளை சம்பா அவல் இன்னைக்கு எடுத்திருக்கோம். 2, 3 தடவை நல்லா தண்ணீர்ல கழுவிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஊறி வந்துரும். இது பாரம்பரிய அரிசியில செய்யற அவல்னால ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு அடுத்து தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்பயே ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி யூஸ் பண்ணோம்னா தான் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ காரம் தேவைப்படுறவங்க சீரகப்பொடி, மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் போதுமானது. மிளகு பொடி 1/4 டீஸ்பூனு, சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ குழந்தைகள் இதில் இனிப்பு சேர்த்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இனிப்பு தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உணவுகளை நம்ம மெதுவாக மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு ஜீரண சக்தியும் நல்லா அதிகமாக கிடைக்கும், உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி உணவுகளை காலையில் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். காலை உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு. அதனால காலை உணவை ஆரோக்கியமாக உணவாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.